இன்னைக்கு என்ன பயஸ் போட்டிருக்கீங்கன்னா ஓகே எப்படி என்ன எப்படி தப்பிச்சிட்டீங்க யாரு யூஜே 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 மதியானம் நம்ம யூகே எப்படி ப்ரோ பீரிஷ்னு போட்டிருக்கீங்க மதியானம் ப்ரோ ப்ரோ யூகே எப்படி ப்ரோ பீரிஷ்னு போட்டிருக்கீங்க வெக்கக்கு உள்ளதான ப்ரோ பாடி க்ளோஸ் வச்சிருக்கான் நேற்று சரி ப்ரோ லாஸ்ட் 2 கேண்டில் மட்டும் வச்சு பார்த்தேன். புரியல ப்ரோ லாஸ்ட் 2 கேண்டில் மட்டும் வச்சு பார்த்தேன் ப்ரோ. இப்படி நான் பார்க்கல. அப்ப எவ்வளவு நாள் எப்படி ப்ரோ பார்த்துருக்கீங்க டிகே ஜஸ்ட் 2 கேண்டில் மட்டும் வச்சு. சொல்லுங்க ப்ரோ கேக்குதுல எப்படிப்பா யூகே பீரிஷ் பாடி க்ளோஸ் வச்சிருந்தான் ப்ரோ வேற ஒரு வாட்டி பார்த்தோம் எங்கடா எனக்குதான் கட்டு தெரியா ப்ரோ அந்த நான் டோஜிய பார்க்காம விட்டேன் ப்ரோ அதே மாதிரி $1000 லாஸ் பண்ணிட்டு அப்ப என்கிட்ட நான் அதையும் சொல்றேன் சாரி ப்ரோ லோகன் ப்ரோ எப்படி ப்ரோ யூகே பீரிஷ் ஒய்யால எல்லாரும் இன்னைக்கு யூகே பீரிஷா வாங்க 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 இன்னைக்கு வேட்டை இருக்கு விஸ்வா ப்ரோ எப்படி யூகே பீரிஷ் ப்ரோ கேக்குதா ப்ரோ ப்ரோ அந்த லாஸ்ட் 3 கேண்டில்ல வந்து அந்த ஒயிட் அந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சிருக்கல ப்ரோ அதாவது இன்னைக்கு ட்ரேட் பண்ண வரும்போது உங்க பயாஸ் என்னன்னு கேக்குறேன் அதான் ப்ரோ பாடி க்ளோஸ் வச்சிருக்கல ப்ரோ நெக்ஸ்ட் 4th ஜூன் இவன் ரேஞ்ச் ப்ரோ மேல ஹைஸ் கட்டடிக்கல நேத்து தானே நான் தெளிவா சொன்னேன் எந்த புரோக்கர்ல பாக்கணும்னு புரோக்கர்லாம் கரெக்டா தான் ப்ரோ பார்த்திருக்கேன் இந்த ரேஞ்ச் பார்க்கல ப்ரோ நான் ஓகே ப்ரோ சின்ன எரர் இது சின்ன எரரா ஓகே சூப்பர் அடுத்தது லோகன் ப்ரோ சாரி ப்ரோ நைஸ் ரஞ்சித் மிஸ் ஆயிட்டான் இன்னைக்கு ப்ரோ நானும் சேம் மிஸ்டேக் தான் நவீன் ராஜ் இப்பதான் எடிட் பண்ணிருக்க போல ஓகே ஓகே ஏன் அப்படிங்கிறீங்க ஒரு நாள் நல்லா போடுறீங்க அடுத்த நாள் அப்படியே போட்டு விட்டுறீங்களே ஏன் ஏன் ஏன்
ஒரே நிமிஷம் இருங்க, பைத்தியக்காரன் ஏதோ பேசி வச்சுக்கிறான். மார்க்கெட் கண்ட மணிக்கு ரியாக்ஷன் உமால இவனை வச்சுக்கிட்டு எனக்கு தாலி அருந்து போகுது சத்தியமா. அதான் எடுக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருந்தா கரெக்டா பிறந்துட்டான். சரியான நாள். ஓகே. சரி ஓகே ப்ரோ. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அந்த நேத்து பார்த்த அந்த அட்வான்ஸ்டு பயாஸ்ல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. ப்ரோ அது எப்படி ஹோம்ஒர்க்கா இது பண்றது? ப்ரோ அது அப்பப்ப சார்ட்ல அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்தாதான் ப்ரோ அதை அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வரலையே, வராதப்ப உங்களால எப்படி அப்ளை பண்ண முடியும்? வரும்போது நானே சொல்லுவேன், அன்னைக்கு கண்டிப்பா ஏதாவது தப்பா பண்ணுவீங்க, அன்னைக்கு நான் சொல்லுவேன். ஓகே ஓகே. சோ இப்போ ப்ரோ இந்த அட்வான்ஸ்டு பயாஸ் வந்து உங்களோட டேட்டாவா ப்ரோ அது? என்னோட டேட்டா தான் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. நீங்க பேசிக் பயாஸ் சொன்னது வந்து அது அவர் எல்லாம் ஐசிடியில் பொதுவாக இருக்குது. இது நீங்க இது வந்து உங்களுடைய டேட்டா வச்சு சொன்னீங்க. ஆமா ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. இப்ப அடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, இப்ப பயாஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப அந்த பயாஸை வச்சு நீங்க எப்படி வந்து ஆன்டிசிபேட் பண்ண போறீங்க அதை பத்தி இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? So let's say for example உன் பயாஸ் வந்து புல்லிஷ். ஓகேவா? ஸோ இப்போ உன் பயாஸ் புல்லிஷ்னா உன் பயாஸை சப்போர்ட் பண்ற மாதிரி H4 ல FEG இருக்கணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஏன் H4 ல FEG இருக்கணும்? FEG வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? FEG-னா முதல்ல என்ன? ஃபியூஜனா நமக்கு ஃபேர் வேல்யூ தான் அந்த வேற ஆஃபர் பண்ணுங்க. அது 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 என்னவா கன்சிடர் பண்ணுவோம்? இன்டர்னலா எக்ஸ்டர்னலா? இன்டர்னல் ப்ரோ. இன்டர்னல். அது இன்டர்னல். யார் இப்ப எக்ஸ்டர்னல் சொல்றது? சுரேஷ் ப்ரோ இதான் சொன்ன கேட்டுச்சு. இல்ல ப்ரோ நான் இன்டர்னல் சொன்னேன். யார் இப்ப எக்ஸ்டர்னல்? ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கும். யாரு? ஏன் குழந்தை மாதிரி பண்றீங்க? ஏன் ப்ரோ ஏஎஸ்எம் ப்ரோ என்ன பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி தெரியுதா ப்ரோ? இல்ல ப்ரோ நான் சொல்ல ப்ரோ, நான் இன்டர்னல் தான் ப்ரோ சொன்னேன். யார் இப்ப எக்ஸ்டர்னல் சொன்னது? நான் சொல்ல ப்ரோ, நான் என்ன இன்டர்னல் சொன்னேன், அப்புறம் இன்னொருத்தரும் சொன்னாரு. சேம் டைம்ல ஒரே டைம்ல சொன்னோம். எக்ஸ்டர்னல் தெரியல ப்ரோ யார் சொன்னாங்க. ஓகே. சோ எஃப்இஜினா இன்டர்னல் கரெக்டா? அப்ப இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க 4 ஹவரோட ஸ்ட்ரக்சர். இப்ப இந்த இடத்த மார்க்கெட் வரும். இப்போ உன் பயாஸ் புல்லிஷ். அப்ப இந்த 4 ஹவர் எஃப்இஜி வர விட்டா இன்டர்னலா? ஆமா. இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் ப்ளே பண்ணும். அந்த எக்ஸ்டர்னல் தான் உன்னோட இந்த ஸ்விங் பாயிண்ட். புரியுதா? ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நாளுக்கான பயாஸ், அந்த பயாஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி எஃப்இஜி. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், ப்ரோ எந்த எஃப்இஜி ப்ரோ எடுக்கிறது? இப்போ இங்க ஒரு எஃப்இஜி இருக்கும், இந்த ஒரு எஃப்இஜி இருக்கும், இங்க ஒரு எஃப்இஜி இருக்கும். அதுல நாங்க எதை ப்ரோ கரெக்டா சூஸ் பண்றதுன்னா, இப்போதைக்கு எந்த எஃப்இஜி வேணா வரைஞ்சு பாரு அடுத்த ஒரு வாரத்துக்கு. அதுக்கப்புறம் அதுல நம்ம எந்த எஃப்இஜி எடுக்கணும்ன்றதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். புரியுதா? இப்போதைக்கு எல்லா எஃப்இஜியும் பார்க்கணும். இப்போதைக்கு எல்லா எஃப்இஜியுமே பாருங்க. ஓகே ஓகேவா? அதுல எந்த எஃப்இஜி, அந்த எஃப்இஜிக்கு வந்துட்டு மார்க்கெட் அங்க இருந்து என்ன பண்றான்றத வாட்ச் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அங்க வந்துட்டு இன்டர்னல் இருந்து எக்ஸ்டர்னல் போறானா இல்ல அந்த எஃப்இஜி ஐஎஃப்இஜியா மாத்துறானா அப்படின்றத வாட்ச் பண்ண போறீங்க. புரியுதா? புரியுது ப்ரோ.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன் பயாஸ சப்போர்ட் பண்ற மாதிரி 4 ஹவர்ல எஃப்இஜி இருக்கணும். 4 ஹவர்ல எஃப்இஜியே இல்லாத பட்சத்தில் தான் நீ 1 ஹவர் எஃப்இஜி எடுக்கணும். புரியுதா? ஓகே ப்ரோ. இப்போ டெய்லி நமக்கு எஃப்ஜி இருக்குன்னா நம்ம 4 ஹவருக்கு கன்சிடர் பண்ணுவோம் இல்ல அது மட்டுமே பார்த்துக்கலாமா புரியல ப்ரோ. ப்ரோ? இப்போ இந்த டெய்லி நமக்கு எஃப்இஜி இருக்குன்னா டே சார்ட்ல இப்போ வந்து எஃப்இஜிக்கு 4 ஹவருக்குள்ள போக வேண்டியிருக்குமா இல்ல அந்த டே வச்சு மட்டுமே பண்ண முடியுமா நம்ம? டெய்லி எஃப்இஜின்றது அதோட ரொட்டேஷன் வேற ப்ரோ. அதுவும் அதே கான்டெக்ட் தான். டெய்லி எஃப்இஜிக்குள்ள வந்தா நான் உங்களுக்கு அந்த டெய்லி பயாஸ் தெரியும்ல, ஆமா அந்த இதுல அத பண்ணுவோம். இப்போ அதை நமக்கு வச்சு நீங்க ஆன்டிசிபேட் பண்ணுவீங்க. ஆமா ப்ரோ அப்படி பண்ணுவோம். இது அதுக்கு அடுத்த நாள் வந்து ட்ரேட் பண்ண போறீங்க. அன்னைக்கு நாளோட கேண்டில் இப்படி முடிஞ்சிடும். ஓகே. இது அடுத்த நாள் வந்து அந்த கண்டினியூஷனை ட்ரேட் பண்ண போறீங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இது மண்டேவோட கேண்டில் இப்படி முடிஞ்சிருச்சுப்பா. இது டியூஸ்டேவோட கேண்டில் பா. மண்டேவோட லோ இங்க இருக்கு, இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. இந்த மண்டே லோவை டியூஸ்டே இப்படி பண்றான்பா. மண்டேவோட லோவை கட் அடிச்சுட்டு பாடியை உள்ள க்ளோஸ் வச்சிடறோம். இப்படி க்ளோஸ் வச்சிடறோம். இப்ப இந்த டியூஸ்டேவோட கேண்டில் எப்படி இருக்கும்னா அதுதான் இப்படி இருக்கும் 4 ஹவர்ல. ஓகேவா? புரியல ப்ரோ. ஆக்சுவலி இப்போ நீங்க வரைஞ்சிருக்கிறது 4 ஹவர் கேண்டில் தானே ப்ரோ ப்ரோ? இந்த ரெண்டு இது கேண்டில். டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகே. இது 4 ஹவர். ஓகே. இந்த ரெண்டு கேண்டிலும் டெய்லி, அந்த இது மட்டும் 4 ஹவர். இந்த ஒரு பர்டிகுலர் டியூஸ்டேவோட கேண்டில் பார்க்க எப்படி இருக்கும்னா அதுதான் இப்படி இருக்கும். இது வரைக்கும் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் வச்சுக்கோங்க. டியூஸ்டேவோட சார்ட் டியூஸ்டேவோட முடியும் போது இப்படிதான் இருக்கு. அப்ப நீங்க இப்ப வெட்னஸ்டே ட்ரேட் பண்ண வரீங்க, உங்க பயாஸ் என்ன? இதுக்கு லோக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ பயாஸ் என்ன ப்ரோ? இது புல்லிஷ் தான் ப்ரோ. புல்லிஷ். அப்ப உங்களுக்கு இந்த டியூஸ்டே சார்ட்ட டெய்லி டைம் ஃப்ரேம்ல இப்படி இருக்கும். 4 ஹவர்ல இவ்வளவு பெருசு இருக்கும். அதுலதான் ஏதாவது ஒரு எஃப்இஜி ஓப்பன் ஆயிருக்கும். இப்ப நீங்க வெட்னஸ்டே வரும்போது என்ன சொன்னேன்? பயாஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி எஃப்இஜி இருக்கா? இருக்கு. அப்ப நீங்க இங்க இருந்து வெட்னஸ்டே ட்ரேட் எடுப்பீங்க. ஓகே ஓகே. அந்த ரிட்டர்ன் வந்துட்டு அந்த எஃப்இஜிக்கு வெயிட் பண்ணிட்டு போறோம். ஆமா, புரியுதா? ஓகே. கைஸ் எல்லாருக்கும் இது புரிஞ்சுதா? ஆமா புரியுது. பயாஸ சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்க எஃப்இஜியை மட்டும்தான் எடுக்கணும். உன் பயாஸ் புல்லிஷ்ல வச்சுட்டு நீ வந்து செல் எஃப்இஜில இருந்து பை எடுக்கிற, செல் எஃப்இஜில இருந்து செல் பண்ண போறோம்னா அடிதான் விடும். அதையும் நான் சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? கைஸ் புரிஞ்சுது ப்ரோ. ஓகே. நான் வரைஞ்சே காட்டுறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க எஃப்இஜி இருக்கா ப்ரோ? நேற்று நான் சொல்லி கொடுத்த அட்வான்ஸ்டு மாடல் இங்க இருக்கா? லோக்கு கீழே பாடியை க்ளோஸ் வச்சிருக்கான், ஆனா அடுத்த நாள் பை ஆயிருக்கான். நேற்று சொல்லி கொடுத்தல அந்த மாடல் இங்க இருக்கா? அப்ப இப்ப இந்த நாளை நான் ட்ரேட் பண்ண வரேன்ப்பா. டியூஸ்டே மீன்ஸ் டியூஸ்டே 27 மேயை நான் ட்ரேட் பண்ண வரேன். இந்த கேண்டில் இப்படி ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த நாள் எனக்கு இப்படி க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ 4 ஹவர் சார்ட்டுக்கு போறேன். 4 ஹவர் சார்ட்ல எனக்கு இந்த ஒரு செல் எஃப்இஜி இருக்கு. என் பயாஸ் என்ன? பை. அப்ப நான் பை எஃப்இஜி வரைக்கும் வெயிட் பண்றேன். இங்க வந்துருச்சா? இப்ப எனக்கு டியூஸ்டே முடிஞ்சு, ஃப்ரைடே முடிஞ்சிச்சு. இப்ப நான் மண்டே ட்ரேட் பண்ண வரேன். மண்டே ட்ரேட் பண்ண வரும்போது எனக்கு இந்த இடத்துல எஃப்இஜி ஓப்பன் ஆயிருக்கு. அப்ப நான் அந்த எஃப்இஜி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் எஃப்இஜிக்குள்ள வந்துட்டானா இப்ப என் டார்கெட் என்ன? இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா? புரியுது ப்ரோ. புரியுது ப்ரோ. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ப்ரோ
ம் ப்ரோ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறீங்களா? காட்டுறேன். இப்போ நீங்க வரைஞ்ச அதே எஃபிஜில ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. சொல்லுங்க. அதே டெய்லி டைம் ஃப்ரேம் அதே எஃபிஜி வரையுமா? ம் அந்த கடைசியில் பிஎஸ் ஸ்டாண்டில் கீழே அந்த எஃபிஜி இன்வெர்ட் பண்ண மாதிரி க்ளோஸ் ஆயிருக்குல்ல ப்ரோ. சாரி இந்த எஃபிஜி எடுக்கணும். நேற்று சொல்லி கொடுத்த நான் எண்ட் ஆகு என்ன ஆகுன்னு ஆ அவனை எஃபிஜி ஆக்ட் ஆகும்னு சொன்னானா. ஆமாம். இன்டர்னல் வந்துட்டான். டெய்லி பயாஸ் விக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கான். ஸோ ஆப்வியஸ்லி அப்போ நீங்க மண்டே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, செல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க கரெக்டா. ஆமாம். ஆனா அவன் எங்க இருக்கான் ஆல்ரெடி? இன்வால்வ் எஃபிஜில இருக்கான். அப்ப நேற்று சொல்லி கொடுத்த நான் அட்வான்ஸ்டு பயாஸ் ஆக்சுவல் டோட்டல் சூப்பர் ஒன்ல வந்திருக்கோன்னு. இதுதான் அட்வான்ஸ்டு டோட்டல். அப்போ ஒன்ஸ் நீங்க இதை பார்த்த அடுத்த நிமிஷம் உங்களுக்கு தெரிஞ்சிடணும் இந்த நாள் பை ஆகாது, இந்த நாள் செல் ஆகாது, டியூஸ்டே செல் ஆகாது. அப்ப நீங்க வந்து பை அடிக்கணும். அப்போ டியூஸ்டே உங்க பயாஸ் பையை சப்போர்ட் பண்ற மாதிரி எஃபிஜி எங்க இருக்கு? இங்க இருக்கு 4 hour. ஒன்ஸ் 4 hourக்குள்ள வந்தோடனே இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. புரியுதா? இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கு அந்த பிரீமியம் டிஸ்கவுண்ட்லாம் போட வேணாம்ல ப்ரோ? கரெக்டா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பாக்குற எல்லா எஃபிஜியும் மார்க் பண்ணுங்க, அதை பத்தி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொன்னோம். ஓகே. Let's say for example, எங்க இருக்கு? இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. எஃபிஜிக்குள்ள வந்திருக்கானா ப்ரோ? இப்ப அந்த நாள் இப்படி க்ளோஸ் ஆயிட்டான். இப்ப நீங்க அடுத்த நாள் வந்து செல்லு பார்ப்பீங்க கரெக்டா, Thursday வந்து. ஏன்னா விக்குக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கா, ஸோ செல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஆனா நான் சொல்லி கொடுத்தல அந்த அட்வான்ஸ்டு பயாஸ், ஆமாம் ப்ரோ. அது பிரகாரம் நீங்க பை பார்க்கணும். ஏன் அவன் ஆல்ரெடி இருக்கிறதுலே இன்டர்னல்ல இருக்கான். அப்போ 4 hourக்கு வந்துக்கிறீங்க கடை. இப்போ உன் பயாஸ் என்ன, அடுத்த நாள் வர போற உன் பயாஸ் என்ன, புல்லிஷ் வெனஸ்டே. அப்ப பை சப்போர்ட் பண்ற மாதிரி எஃபிஜி ஏதாவது இருக்கான்னு பாக்குற. எஃபிஜி இங்க ஒண்ணுமே கிடையாது. அப்ப வர வரைக்கும் இப்ப 4 hourல எஃபிஜி கிடையாது கரெக்டா. அப்ப 1 hourக்கு தாவ, அப்பதான் நீ 1 hourக்கு தாவ ஆரம்பிக்கிற. 1 hourல தாவும்போது ஏதோ ஒரு எஃபிஜி ஒன்று மாட்டுமே. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகுது. இந்த எக்ஸாம்பிள் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், ஏன்னா அது டோட்டலா டிஃபரெண்டான ஒரு டாபிக். ஓகே, இப்ப இந்த இடத்துல விக்குக்கு மேல க்ளோஸ் வச்சிட்டான்ப்பா. இப்ப இது என்னது நாள்? இது ஃப்ரைடே. இப்ப அடுத்த நாள் மண்டே நீ ட்ரேட் பண்ண வரும். உன் பயாஸ் என்ன ப்ரோ? பை. இப்ப அந்த பையை சப்போர்ட் பண்ற மாதிரி எஃபிஜி தேட போறேன். இங்க தெரியுதா? இது எந்த நாள்? இது 14 18. இப்ப இதோட அந்த அன்னைக்கு நாளோட டெய்லி க்ளோசிங் முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த நாளோட கேண்டில் ஓப்பன் ஆக போகுது. உன் பையாஸ் என்ன? பை. அப்ப பையை சப்போர்ட் பண்ற மாதிரி இங்க 4 hourல ஒரு எஃபிஜி இருக்கா? அப்ப பிரைஸ் அதுக்குள்ள ட்ரேட் ஆக போற, அவ்வளவுதான், சிம்பிள். ஒன்ஸ் ட்ரேட் ஆனா இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் முடிஞ்சு போச்சு. புரியுதா? இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்ப இந்த நாள் இப்படி முடிஞ்சிருச்சு, வீக்குக்கு மேல க்ளோஸ் வச்சிட்டோம். இப்ப அடுத்த நாள் உன் பயாஸ் என்ன? Thursday பை 4 hourக்கு வர. பையை சப்போர்ட் பண்ற மாதிரி எஃபிஜி இருக்கா? இருக்கு, உள்ள ட்ரேட் ஆயிருக்கு. அந்த கேண்டில் ட்ரேட் ஆனா பிரச்சனை கிடையாது எனக்கு. இப்ப அடுத்த நாள் கேண்டில் ட்ரேட் ஆகணும். ட்ரேட் ஆனா இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க.
ப்ரோ எஃப்இஜி மட்டும் பார்த்தா போதுமா இல்ல ஐஎஃப்இஜி இருந்தாலும் பார்க்கலாம் bro? வெறும் எஃப்இஜி மட்டும். ஓகே. ஸோ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இதுவே பண்ண போறீங்க நீங்க. இப்போ அந்த ஃபுல் எஃப்இஜி ஃபார்ம் ஆகணும்னா ஃபார்ம் விட்டு நம்ம அதுக்கப்புறம் பைஎஸ் போட்டா போதும்ல ப்ரோ? ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் பை அது ஃபார்மேஷன்ல இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இங்க ஒரு 4 hour எஃப்இஜி ஃபார்மேஷன்ல தான் இருக்கு, இன்னும் ஃபார்ம் ஆகி முடியல. அப்ப முதல்ல அது ஃபார்ம் ஆக விட்டுட்டு அப்புறம் டிசைட் பண்ணணும் பையாஸ் இல்லைன்னு. ஓகே ஓகே. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ.